வணக்கம். முதன்மை செய்திகள் 50 அடுத்தடுத்து பார்க்கலாம். இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஈரான் முப்படை தலைமை தளபதி உட்பட முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டனர். ஈரானின் அணு ஆயுத சோதனை தளங்களை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களால் பிரென்சாகர், தப்ரிஸ் ஆகிய இடங்கள் புகைமண்டலமாக காட்சியளித்தன. இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் என்ற பெயரில் பதில் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. 150 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் உள்ளிட்டவை மூலம் தாக்குதல் நிகழ்த்திய ஈரான் பல்வேறு இலக்குகள் ராணுவ விமானப்படை தளங்களை குறிவைத்து தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் டெல்லவீவ் மற்றும் ஜெருசலத்தை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்திய நிலையில் டெல்லவீவின் பல்வேறு இடங்களில் குண்டுவெடிப்பு சத்தம் கேட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேல் ஈரான் இடையிலான மோதலுக்கு மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடியை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தொலைபேசியில் அழைத்து பேசினார். இந்த உரையாடலின் போது பிராந்தியத்தில் நிலவும் சூழல் குறித்து பிரதமர் மோடிக்கு நெத்தன்யாகு எடுத்துரைத்துள்ளார். இந்தியாவின் கவலையை நெத்தன்யாகுவிடம் வெளிப்படுத்திய பிரதமர் மோடி பிராந்தியத்தில் விரைந்த அமைதியை நிலைநாட்டும் முயற்சிகளை முன்னெடுப்பதற்கான தேவை குறித்து எடுத்துரைத்துள்ளார். இஸ்ரேலுக்கு ஈரான் பதிலடி அளித்து வரும் சூழலில் தற்காலிக மருத்துவமனைகளை அமைக்கும் பணிகளில் இஸ்ரேல் அரசு தீவிரமாக இறங்கியிருக்கிறது. வாகன நிறுத்தங்கள் தற்காலிக மருத்துவமனைகளாக மாற்றப்பட்டுள்ளன. இது ஒருபுறம் இருக்க, போர் அச்சத்தால் சூப்பர் மார்க்கெட்டுகளில் கைகளில் கிடைத்த உணவுப் பொருட்களை இஸ்ரேல் மக்கள் வாங்கிச் சென்றனர். ஈரானில் பேரழிவுகள் ஏற்படும் முன் அணு ஒப்பந்தத்தை ஈரான் அரசு இறுதி செய்ய வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலில் அமெரிக்காவுக்கு தொடர்பில்லை என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ட்ரூத் சமூக தளத்தில் பதிவிட்டிருக்கும் அதிபர் டிரம்ப் அணு ஒப்பந்தம் செய்து கொள்ள தொடர்ந்து பலமுறை வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தும் அதை செய்யாமல் ஈரான் இழுத்தடித்து வந்ததாக தெரிவித்தார். அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்கப்பட்டு ஆய்வகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கருப்பு பெட்டியில் பதிவான தகவல்களை பெற்று ஆய்வு செய்வதற்கு 10 முதல் 15 நாட்கள் ஆகும். அதன் பின்னரே விபத்துக்கான காரணம் தெரியவரும் என விமான போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். அகமதாபாத்தில் ஏற்பட்ட விமான விபத்தை தொடர்ந்து ஏர் இண்டியாவின் போயிங் 787 விமானங்களை விரிவான ஆய்வுக்கு உட்படுத்த விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி ஜென்னெக்ஸ் இன்ஜின்கள் பொருத்தப்பட்டுள்ள போயிங் ரக விமானங்களை உடனடியாக ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் அவற்றில் கூடுதல் பராமரிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அகமதாபாத் விபத்து நடந்த இடத்திலிருந்து குவியல் குவியலாக கருகிய நிலையில் உடல்கள் கைப்பற்றப்பட்டு அவை யாருடையது என்பதை அடையாளம் காண DNA சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. மருத்துவமனைக்கு வெளியே உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் கண்ணீருடன் காத்திருக்கும் காட்சிகள் பலருக்கும் சோகத்தை வரவழைக்கிறது. ஏர் இண்டியா விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கும் நிலையில் அந்த நிறுவனத்திடம் உள்ள மற்ற விமானங்கள் தொடர்பான தரவுகள் அதன் நிலை குறித்து அறிக்கை அளிக்க மத்திய விமான போக்குவரத்து துறை உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே விபத்தில் சிக்கியது போயிங் நிறுவனத்துடையது என்பதால் அந்த நிறுவனமும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தருவதாக உறுதியளித்துள்ளது. ஏர் இந்தியா விமான விபத்து குறித்து தாமாக முன்வந்து விசாரிக்க கோரி உச்சநீதிமன்றத்திடம் மருத்துவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு 2 மருத்துவர்கள் கடிதம் எழுதியுள்ளனர். விசாரணை நடத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு கிடைப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்துகளை தவிர்க்கும் வகையிலான வழிகாட்டுதல்களை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். தான் எப்படி உயிர் பிழைத்தேன் என்பதை தெரியவில்லை என்று அகமதாபாத் விமான விபத்தில் உயிர் தப்பிய ரமேஷ் விஸ்வாஸ்குமார் தெரிவித்துள்ளார். விபத்து தொடர்பான நிகழ்வுகளை நினைவு கூர்ந்த அவர் விமானம் விழுந்து நொடுங்க முற்பட்ட போது தனது இருக்கை உடைந்ததாகவும் அந்த நேரத்தில் விமானத்தின் கதவும் உடைந்ததால் தாம் வெளியே வீசப்பட்டு உயிர் பிழைத்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அகமதாபாத் விமான விபத்தில் உயிர் பிழைத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ரமேஷ் விஸ்வாஸ்குமாரை நேரில் சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி ஆறுதல் கூறினார். இதனைத் தொடர்ந்து விபத்தில் உயிரிழந்த முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானியின் வீட்டுக்கு சென்று அவரது குடும்பத்தினருக்கும் மோடி ஆறுதல் தெரிவித்தார். முன்னதாக சம்பவ இடத்தை பிரதமர் நேரில் பார்வையிட்டார். அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு மற்றும் அத்துறையின் அதிகாரிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை செய்தார். மேலும் பிரதமர் மோடியை சந்தித்த ஏர் இண்டியா விமான நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி விபத்து தொடர்பாக விளக்கமளித்தார்.
அகமதாபாத் விமான விபத்து சம்பவம் தொடர்பான விசாரணையில் தங்களுக்கும் பொறுப்பு உள்ளதாக டாடா நிறுவனம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக டாடா குழுமத்தின் தலைவர் சந்திரசேகரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விமான விபத்து சம்பந்தமாக இந்தியா, இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவைச் சேர்ந்த புலனாய்வு குழுக்கள் விசாரணை நடத்தி வருவதாகவும் அவர்களுக்கு தாங்கள் முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டத்திற்கு இன்றும் நாளையும் அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ள அறிவிப்பில், நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, தென்காசி, தேனி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்ட பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 2 நாட்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதி கனமழை அறிவிப்பை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் சாலைகளில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியது. இதேபோல புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி, கரம்பக்குடி உட்பட பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக கனமழை பெய்தது. தருமபுரி, நல்லம்பள்ளி, பாலக்கோடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்ததால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் 5 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கும் மசோதா உள்ளிட்ட 2 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். இதேபோல் அண்டை மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டில் மருத்துவ கழிவுகளை கொட்டுபவர்கள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யும் சட்ட மசோதாவுக்கும் ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்த அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளார். உடன்பிறப்பை வா என்ற தலைப்பில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இந்த சந்திப்பு நடைபெறும் என திமுக தலைமை தெரிவித்துள்ளது. நமது வரலாற்றை அழிக்க வேண்டும் என பாஜகவினர் ஒவ்வொரு நாளும் முயற்சிப்பதாக முதல்வர் ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கீழடி அகழ்வாராய்ச்சி குறித்து சர்வதேச ஆய்வகங்களின் அறிக்கைகளை வெளியிட்டும் அதை ஏற்காமல் கூடுதல் ஆதாரங்கள் வேண்டும் என சிலர் கேட்பதாக விமர்சித்துள்ளார். தமிழ் கலாச்சாரத்தின் தொன்மையை நிராகரித்துவிட்டு எந்த ஆதாரங்களும் இல்லாமல் சரஸ்வதி நாகரிகத்தை பாஜக ஊக்குவிப்பதாகவும் விமர்சித்தார். முதல்வர் ஸ்டாலின் தான் போலி விவசாயி என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். விவசாயிகளின் துன்பங்களையும் வியர்வையையும் வேதனையும் அறியாத ஒரே முதல்வர் ஸ்டாலின் மட்டுமே என விமர்சித்துள்ள பழனிசாமி, தமக்கு சான்று அளிக்கும் தகுதி ஸ்டாலினுக்கு கிடையாது என்றும் தெரிவித்துள்ளார். தனது மூச்சு இருக்கும் வரை பாமக தலைவர் பொறுப்பை அன்புமணிக்கு கொடுக்கப் போவதில்லை என அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அன்புமணியை பார்க்கும்போது ரத்த அழுத்தம் ஏற்படுவதாகவும் தனக்கு கட்டளையிடும் அதிகாரத்தை அன்புமணிக்கு கொடுக்கவில்லை எனவும் தெரிவித்தார். பாமக தலைவராக தாமே தொடரப்போவதாக ராமதாஸ் கூறியிருக்கும் நிலையில் சென்னை பனையூரில் உள்ள தனது ஆதரவாளர்களோடு அன்புமணி அவசர ஆலோசனையில் ஈடுபட்டார். மேலும் ஜூலை 25ஆம் தேதி முதல் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் தமிழ்நாடு முழுவதும் அன்புமணி ராமதாஸ் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக பாமக தலைமை சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. ஆன்மீகம் எனும் பெயரில் அரசியல் நிகழ்வு எதையும் முன்னெடுக்கக்கூடாது என்ற நிபந்தனையுடன் மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு நிகழ்வுகளுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி அளித்திருக்கிறது. இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கடும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். இறுதியில் முருக பக்தர்கள் மாநாட்டு நிகழ்வுகளை நடத்த நீதிபதி புகழேந்தி அனுமதி அளித்து உத்தரவிட்டார். தன்னை இளைய காமராஜர் என அழைக்க வேண்டாம் என தவேக தலைவர் விஜய் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் உள்ள விடுதியில் தவேக கல்வி விருது விழா 3வது கட்டமாக நடைபெற்றது. இதில் பேசிய விஜய், தன்னை காமராஜர் என்றோ இளைய காமராஜர் என்றோ அழைக்க வேண்டாம் என கேட்டுக் கொண்டார். அகமதாபாத் விமான விபத்தை நினைத்தாலே மனம் பதறுவதாக தவேக தலைவர் விஜய் கூறியுள்ளார். தவேக கல்வி விருது நிகழ்ச்சியில் பேசிய அவர், அடுத்த நிமிடம் நிச்சயமில்லாத வாழ்க்கை என்று குறிப்பிட்டார். மேலும் குஜராத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்துமாறும் கேட்டுக் கொண்டார்.
தாவேக கல்வி விருது விழாவில் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகனின் சர்ச்சை பேச்சுக்கு மாணவி ஒருவர் பதிலளிக்கும் வகையில் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய மாணவி விஜயை தாங்கள் அப்பாவாகவும் அண்ணனாகவும் பார்ப்பதாக உருக்கமாக தெரிவித்தார். சென்னையில் மெட்ரோ ரயில் கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த ரமேஷின் குடும்பத்திற்கு மெட்ரோ ரயில் நிர்வாகம் மற்றும் L&T நிறுவனம் இழப்பீடு அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் சார்பில் 5 லட்சம் ரூபாயும், கட்டுமான பணிகளை மேற்கொள்ளும் L&T நிறுவனம் சார்பில் 20 லட்சம் ரூபாயும் இழப்பீடு அறிவிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் எதன் அடிப்படையில் திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோரிடம் விசாரிக்க முடிவெடுக்கப்பட்டது என அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது டாஸ்மாக் நிறுவனத்திற்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என மனுதாரர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. இதையடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறை பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. சென்னை பனையூரில் தாவேக தலைவர் விஜயை பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக் குழுவினர் சந்தித்து பேசினர். அப்போது போராட்டக் குழுவினர் விஜய்க்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். பிறகு புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த போராட்டக் குழு தலைவர் சுப்பிரமணியன், ஒருமுறை பரந்தூருக்கு வந்தது மட்டுமல்லாமல் விஜய் தங்களுடன் தொடர்ந்து இருப்பதாகவும் குறிப்பிட்டார். டெல்லியில் மதராசி குடியிருப்புகள் இடிக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்ட தமிழ் குடும்பத்தினருக்கு உதவிகளை செய்யக்கோரி முதல்வர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து டெல்லி முதல்வர் ரேகா குப்தாவுக்கு அவர் எழுதிய கடிதத்தில், ஜங்பூரா மதராசி குடியிருப்புகள் இடிக்கப்பட்டதால் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட 370 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். அவர்களுக்கு வீடுகளை விரைந்து கட்டித்தர வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். புதிய தலைமுறை செய்தி வாயிலாக கோரிக்கை விடுத்த நிலையில் JEE அட்வான்ஸ் தேர்வில் வெற்றி பெற்று IITக்கு தேர்வாகியுள்ள சேலம் பழங்குடியின மாணவி ராஜேஸ்வரிக்கு வீடு வழங்குவதற்கான ஆணையை முதல்வர் ஸ்டாலின் அளித்தார். தனது கோரிக்கையை நிறைவேற்றிய முதல்வருக்கு ராஜேஸ்வரி நன்றி தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் பத்தான்கோட் பகுதியில் அப்பாச்சி ராணுவ ஹெலிகாப்டர் அவசரமாக தரையிறக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பத்தான்கோட் விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்டு வழக்கமான பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது ஹாலட் என்ற கிராமத்தில் உள்ள புல்வெளியில் தரையிறக்கப்பட்டது. ஹெலிகாப்டர் தரையிறங்கியதைக் கண்டு உள்ளூர் மக்கள் நிகழ்விடத்தில் சூழ்ந்ததால் காவல்துறையினர் அங்கு விரைந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இங்கிலாந்தைச் சேர்ந்த ஜேமி பிளேயங்கால் என்ற தன்பாலின தம்பதி அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்தபடி எடுத்திருந்த செல்ஃபி வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி இருக்கிறது. அதில் வாழ்க்கைக்கு துணையுடன் சண்டையிடும் போது அமைதியாக இருக்க வேண்டும் என்றும் இந்தியாவில் கற்றுக்கொண்டதாக கூறியிருந்தனர். சீனாவின் ஹைனான் பகுதியில் உட்டி புயல் எதிரொலியால் சூறாவளி காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. ஏராளமான இடங்களில் மரக்கிளைகள் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. வெடிகுண்டு மிரட்டல் எதிரொலியாக டெல்லிக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் தாய்லாந்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. தாய்லாந்தின் புக்கெட் நகரில் இருந்து டெல்லிக்கு ஏர் இந்தியா நிறுவனத்தின் விமானம் புறப்பட்டது. விமானம் டேக் ஆஃப் ஆன நிலையில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. சோதனையின் இறுதியில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பது தெரியவந்தது. வடகொரியாவில் புனரமைக்கப்பட்ட 5000 டன் பிரம்மாண்ட போர்க்கப்பலை அதிபர் கிம் ஜாங் உன் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். இந்த நிகழ்ச்சியில் தனது மகளுடன் அதிபர் கிம் ஜாங் உன் கலந்து கொண்டார். இதில் பேசிய அவர், வடகொரியாவின் கடற்படை திறன் வருங்காலத்தில் வலுவடையும் என்று தெரிவித்தார். சீனா சார்ந்த விவகாரங்களை தவறான முறையில் கையாளுவதை G7 நாடுகள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என சீன அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. இதுகுறித்து தலைநகர் பீஜிங்கில் செய்தியாளர்கள் சந்தித்த அந்நாட்டு வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் லின் ஜியோன், பனிப்போர் மனப்பான்மையுடனும் ஒருதலைபட்சமான கொள்கைகளுடனும் G7 கூட்டமைப்பு செயல்பட்டு வருவதாக விமர்சித்துள்ளார். காசாவில் போர் நிறுத்தம் தொடர்பாக கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு வாக்களிக்க இந்தியா மறுப்பு தெரிவித்துள்ளது. காசாவில் உடனடி போர் நிறுத்தம் மற்றும் மனிதாபிமான உதவிகள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய கோரும் தீர்மானத்தை ஐநா பொதுச்சபை நிறைவேற்றியது. இதில் 149 நாடுகள் ஆதரவாக வாக்களித்தன. 12 நாடுகள் எதிராக வாக்களித்தன. இந்தியா உள்ளிட்ட 19 நாடுகள் வாக்களிக்கவில்லை. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா வெற்றியை நெருங்குகிறது. ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா இடையேயான இப்போட்டியின் 3வது நாளில் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆஸ்திரேலியா 207 ரன்களுக்கு ஆட்டம் இழந்தது. 282 ரன்கள் இலக்குடன் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய தென்னாப்பிரிக்கா 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 2 விக்கெட்டுகளை இழந்து 213 ரன்கள் எடுத்துள்ளது. இன்னும் 69 ரன்கள் எடுத்தால் தென்னாப்பிரிக்கா தனது 2வது ICC கோப்பையை கைப்பற்றி வரலாறு படைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.
ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் பேட் கமின்ஸ் ஒரே போட்டியில் பல சாதனைகளை நிகழ்த்தியுள்ளார். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் பேட் கமின்ஸ் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதன் மூலம் ஐசிசி இறுதிப் போட்டியில் அதிக விக்கெட்டுகள், குறைவான பந்துகளில் 300 டெஸ்ட் விக்கெட்டுகள், 14வது முறையாக 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியது உள்ளிட்ட பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் இங்கிலாந்திலிருந்து நாடு திரும்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட உள்ளது. இந்த நிலையில் இந்திய அணி தலைமை பயிற்சியாளர் கம்பீர் அவசரமாக நாடு திரும்பியுள்ளார். குடும்ப காரணத்திற்காக அவர் நாடு திரும்பியுள்ளதாக கூறப்படுகிறது. அகமதாபாத் விமான விபத்தில் 12th ஃபெயில் திரைப்பட நடிகர் விக்ராந்த் மாசியின் நெருங்கிய உறவினர் உயிரிழந்தார். இது தொடர்பாக இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ள விக்ராந்த் மாசி, தனது மாமா கிளிஃபோர்ட் குந்தர் தனது மகன் கிளைவ் குந்தரை இழந்திருப்பதாக பதிவிட்டுள்ளார். கிளைவ் குந்தர் விபத்துக்குள்ளான விமானத்தின் துணை விமானி ஆவார்.